வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலி துரந்தர் த ரிவெஞ்ச் பார்ட் 2 மூவி கிராஸ் 1000 crores. ஆமாம், துரந்தர் மூவி 1000 crores அடிச்சது எப்படி? துரந்தர் மட்டும் கிடையாது, இருக்கிற பேன் லெவல் எல்லா 1000 கோடி படங்களும் 1000 crore ரீச் ஆனதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், டைரக்டருக்கு டைமிங். ஃபார் எக்ஸாம்பிள் துரந்தர் எடுத்துக்கோங்களேன். துரந்தர் 1 2 ஃபஸ்ட் டைமாக, அதுவும் பேன் இந்தியாவில், அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக 2 பார்ட்டுமே 1000 கோடி அடிச்சிருக்கு. நிறைய பேர் இருப்பாங்க, எப்போவுமே ஃபஸ்ட் பார்ட் எடுத்துட்டு அது டிமாண்டில் அதோடைய ஒரு ரீச்சில் தான் செகண்ட் பார்ட் வரும். ஏன்னா எக்ஸாம்பிள் புஷ்பாவும் அப்படி தான், பாகுபலியும் அப்படி தான், காந்தாராவும் அப்படி தான். ஆனால் காந்தாரா 1000 கோடி எட்நூறு ஆச்சு, ஃபஸ்ட் பார்ட்டு டபுள் கலெக்ஷன் ஆச்சு. ஆனால் எப்போவுமே ஃபஸ்ட் பார்ட்டுடைய ஹைப்பில் செகண்ட் பார்ட் போகும். ஆனால் இப்போது முறையாக ஃபஸ்ட் பார்த்தே, அதுவும் நார்த்தில் மட்டுமே 1000 கோடி அடிச்சுது. அதை ஓடிடியில் மட்டும் தமிழில் பண்ணாங்க. இதுக்கு ரீசன் என்ன? முதல்ல டேரக்டர் டைமிங் சொன்ன மாதிரி அந்த படத்தோட டேரக்டர் நெட்டில் பார்த்தேன் நான். ஆடிட்டர் ப்ரீவியஸாக அவர் எடுத்த படம் எப்போ தெரியுமா? 2019 சுயோரை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அந்த படத்தை லோ பட்ஜெட் டேரக்டர், அது இட்டாச்சு. அதுவும் உண்மை சம்பவம் தான். பேசன் டூ இவன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் டூ இவனா. ஸோ 2019, 20, 21, 22, 23, 24, 25 6 வருஷம் கிட்ட கேப் எடுத்து பொறுமையாக 8 மணி நேரம் படம், இல்லை 10 மணி நேரம் படம் வச்சுக்கோங்க. 10 மணி நேரம் ஷூட் பண்ணியிருப்பார், அது கரெக்டாக இருக்கும். 10 மணி நேரம் ஷூட் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் டைம் எடுத்ததுனால 2 படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக கலெக்ஷன். இப்போது இந்திய ஆடியன்ஸுக்கு மட்டும் எப்படி இதை வசூல் பிரேக் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் டைம் இந்திய ஆடியன்ஸ் தான் 2000 கோடி தங்கல் அடிச்சது. செகண்டு, சிங்கிள் ஆக்டர், சிங்கிள் இயர், 2 படமும் 1000 கோடி, 2000 கோடி, 2000 கோடி அடிச்சது. என்ன படம்? இது அகில் எடுத்த ஜவானு, அப்புறம் சித்தார்த் ஆனந்த் எடுத்த பத்தான் படம். 2 படமே 1000 கோடி சிங்கிள் இயரில், அதுவும் சிங்கிள் ஆக்டரை வச்சு ஷாருக் கான் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷாருக் கான் வச்சதுனால தான் 1000 கோடி. ஷாருக் கான் வச்சது ஒரு ரீசன் தான். ஆனால் ஆக்சுவலாக இந்திய ஆடியன்ஸ்க்கு ஷாருக் கான் வச்சது மட்டும் ரீசன் கிடையாது. ஏன்னா ஷாருக் கான் அப்போ டவுனில் தானே இருந்தார். ஷாருக் கானுக்கு பெருசாக படம் ஓடலை, ஃப்ளாப்பில் தான் இருந்தது. எல்லா படம் ஃப்ளாப் ஆகிட்டு சொல்லப்போனால் 10ஆம் நாள் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிச்சிது. 1000 கோடி அடிச்சு தப்பு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கழிச்சு 1000 கோடி ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிச்சது 10ஆம் நாள். கலெக்ஷனு வெறும் 100 கோடி 95 கோடி தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போதைக்கு ஷாருக் கான் டவுனில் தான் இருந்தார். 10ஆம் ரிலீஸ் 1000 கோடி அடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஃபேன் பேஸ் வந்துட்டு ஜவான் 10க்கு 150 கோடி, செகண்ட் டே 200 கோடி. அப்படி ஜவானில் மட்டும்தான் ஒரு ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, தவிர 10ஆம் படத்தில் ஃபேன் பேஸ் டவுனாக தான் இருந்துச்சு. ஸோ அவர் ஷாருக் கானால படம் ஓடுனது கிடையாது. ஷாருக் கான் ஒரு பாயிண்ட் ஆஃப் காரணம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 10ஆம் டைரக்டர் சித்தார்த் ஆனந்தில் அவர் ரீசெண்டாக எடுத்த படம் வந்துட்டு வார். அதுக்கப்புறமா வார் எடுத்தார். வார் எடுத்து வந்து 2017 14 எடுத்தார் வார். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கேப் கழிச்சு தான் 10ஆனே வந்தது. அவர் என்ன பண்ணார்? நல்ல டேரக்டர் தான், நல்ல படம் எடுத்தார். ஆனால் பக்கத்து வருஷமே அவர் இந்த ஃபைட்னு சொல்லி படம் எடுத்தார், ஹிட்டிக் ரோஷன் வச்சு. நான் நினச்சேன் படம் நல்ல டேரக்டர் தான், நல்லா ஹிட் ஆகுமே, சரி நம்பிக்கைன்னு யோசித்தேன். ஆனால் இன்னொரு பக்கம் யோசித்தேன், இந்த படத்துக்கெல்லாம் ரொம்ப 2-3 வருஷம் கேப் எடுத்தவர் இந்த 10 ஒரு வருஷத்தில் ரிலீஸ் பண்ண நினச்சேன். நான் நினச்ச மாதிரி படம் அந்த அளவுக்கு வரல. வசூல் ஓகே தான், ஆனால் சூப்பர் 1000 கோடி அடிக்கலையே. இது கம்மியாக காசு ஆச்சுது. அதுதான், என்ன தான் டேரக்டர் சூப்பராக இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம். அவருக்கு டெடிக்கேஷன் எல்லாம் வேணும். டைம் கொடுத்தாக்க, பட்ஜெட் கொடுத்தாக்க, பொறுமையாக உட்காந்து பண்ணாங்க. 10ஆம் டேரக்டர் 1000 கோடி அடிச்சார். இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா? நமக்கு இந்த பேன் இந்தியன் ஆக்டர்ஸில் ஷாருக் கான் வேணாம், அவர் ரிட்டையர் ஆகிடுச்சு. ஹித்திக் ரோஷன் ரிட்டையர் ஆகிட்டாரு, அவர் பெருசாக வசூல் வர மாட்டேங்குது. நம்ம திரும்பவும் ஷாருக் கான் வச்சுருக்கான்னு சொல்லி இப்போது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது கிங்னு சொல்லி படம் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு ஓவர் ஹைப் கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட டைமிங்கு ரொம்ப 2 வருஷம் தான் இருக்குது. ஸோ ஓவர் ஹைப் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சொல்லி வாய்ப்பு இருக்குது. ஜவான் டைரக்டர் அட்லியை பற்றி தெரிஞ்சது தானே. ஆல்ரெடி தமிழ்லேயே ஆல்ரெடி விஜய் வச்சு 3 ஹிட்டை கொடுத்தவர். ஸ்ட்ரெயிட்டாக ஹிந்தியில் போயிட்டு ஹிட்டு கொடுத்தாரு. எதுக்கு? அந்த கடைசியில் வந்து பிகில் படம் 2019 அப்படியே வந்துச்சு படம். அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜவான் படமாக வந்திருக்கு. ஸோ அங்கேயும் டைம் ஜம்ப் இருக்குது. அவரும் டைம் ஜம்ப் எடுத்தார், சித்தார்த்தாந்து டைம் ஜம்ப் எடுத்தார். அவ்வளோ டைம் ஜம்ப் எடுத்தால் படம் ஹிட் பண்ணுறாங்க. என் டவுட் என்னன்னா, அவங்க மட்டும் எப்படி அவ்வளோ காசு இருக்காங்க? தங்கல் 2000 கோடி, ஜவான் பார்த்தாங்க சிங்கிள் ஆக்டர் சிங்கிள் இயரில் 2000 கோடி. இப்போது துரந்தர் இது இன்னொரு ரெக்கார்ட் பிரேக் தான். சிங்கிள் இயரை விட கொஞ்சம் கேப் இருக்குது. ஆனால் 3 மாதம் சிங்கிள் இயருக்கு நோட் பண்ணிச்சுக்கேன். 3 மாதம் தானே கேப்பு. ஸோ அது சிங்கிள் இயர் அந்த கணக்கில் வச்சுக்கேன். சிங்கிள் இயரில் சிங்கிள் ஆக்டரை வச்சு
2 படமும் 1000 கோடி. அதுவும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல 3 ரெக்கார்ட் பிரேக் இந்தியாக்காரங்க பண்ணிட்டாங்க. தமிழ்காரங்கள விட இப்போ தெலுங்கால சொல்லப்போனா புஷ்பா 2 தெரியும்னு நினைக்கிறேன். ம் ஒரு கமர்ஷியல் படம். கிட்டத்தட்ட ஜெயிலர் லெவல் கமர்ஷியல் படம். ஜெயிலர் 1000 கோடி அடிக்கல. ஆனா புஷ்பா 2 1000 கோடி அடிச்சது. எப்படி அடிச்சது? ஏன்னா டேரக்டர் டைமிங். டேரக்டர் கடைசி எடுத்த படம் வந்து 2021ல எடுத்தார். அந்த படம் ஆக்சுவலாக இந்த ஹாலிவுட்ல ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி லாக்டவுனில் ரிலீஸ் ஆச்சு. அப்போயே ஒரு படம் நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு. 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணார் புஷ்பா 2. அவர் டைம் கம்மி எடுத்தா கூட அவர் என்ன யோசிச்சாருன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி படம் பிடிக்கும், அந்த ஆக்டர் எப்படி காட்டணும்னு சொல்லி நல்லா பிளான் பண்ணதில்ல. புஷ்பா 2 1800 கிட்டத்தட்ட பாபுல் தட்டிச்சு. கங்கலை தட்ட முடியல. அப்போ இன்னொரு படம் வந்துச்சு இல்லை கல்கி. கல்கி ரிலீஸ் ஆனது அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் இல்லைனாலும் நார்த் இந்தியன்ஸை கவர் பண்ணிச்சு. சொன்னேன்ல எந்த ஆடியன்ஸ் கவர் பண்ணல இல்லையோ நார்த் இந்தியன்ஸை மட்டும் கவர் பண்ண வச்சுங்களேன் படம் 1000 கோடி. அதுக்கு எக்ஸாம்பிள் துரந்தர் 1. அப்புறம் இப்போ வந்தது கல்கி. நார்த்தில் மட்டும் அதிகமாக ஓடிடுச்சு. வேற என்ன பாகுபலி 2 அதை சொல்லவே வேணாம். ராஜமௌலி ரொம்ப நேரம் 5-6 வருஷம் ஒரு படத்துக்கு எடுத்துப்பாரு. நல்லா செதுக்கு வர போகுது. ஸோ பாகுபலி 2 பற்றி எதுவும் நான் சொல்கிறேன் வேணாம். கன்னடமும் இப்போ பிக்கப் ஆகிட்டாங்க. அவங்க கடவுளை வச்சு காந்தாரான்னு சொல்லி ஒரு மாஸ் கமர்ஷியல் கடவுளை வச்சு நல்லா பக்காவான பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாங்க. என் டவுட் என்னென்னா ஹிந்தி பிக்கப் ஆச்சு, தெலுங்கு தாராளமாக பண்ணிட்டு இருக்கு, கன்னடம் மலையாளமும் பிக்கப் ஆயிடுச்சு. ஒயிட் தமிழில் மட்டும் 1000 கோர்ஸ் அடிக்க முடியல. விஷயம் என்னென்னா எந்த டேரக்டர்ஸ்க்கும் டைம் வந்து கொடுக்குறதே கிடையாது. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக வந்த கூலி படத்தை எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு டைரக்டர். ஏன் சொல்லு, மாநகரம் நிறைய பேர் வரவேற்றானுங்க. பக்கத்து வருஷமாக 2 வருஷத்துக்குள்ளே கைதி வந்துச்சு கார்த்திகை வச்சு, செம்ம வரவேற்பு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இது என்ன பண்ணுறது மாஸ்டர் இருந்துச்சு. ஆனால் மாஸ்டர் பிக்கப் ஆகலை. ஆனால் கொஞ்சம் டைம் கேப் வச்சு கமல்ஹாசன் வச்சு விக்ரம் மெத்தட் பயங்கரமாக கொண்டாடுனாங்க பார்த்தா. அதுக்கப்புறம் இது கூலி ஃப்ளாப் ஆச்சு. கூலிக்கு முன்னாடி லியோதுக்கு கலெக்ஷன் வச்சுது, பண்டிகை டைமில் கலெக்ஷன் வச்சுது விஜய் வச்சு. ஆனால் கூலி எதுக்கு ரொம்ப கலாச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டேரக்டருக்கு டைமிங்கே கொடுக்கல. பேக் டு பேக் படம் இருக்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணி டைமிங்கே கொடுக்காம அந்நேரத்துக்கு ஏதோ சன் பிக்சர்ஸ் டைமே கொடுக்கல. நானும் பார்க்குறேன் இந்த படத்துக்கு இவ்வளோ கேப் இருக்கும்போது இந்த படத்துக்கு இது இவ்வளோ ஷார்டேஜ் பண்ணுறீங்க. தலைவர் வச்சு படம் எடுக்கிறீங்கல்ல, ஜெயிலர் மாதிரி கமர்ஷியலாகவும் இருக்கணும், அதே மாதிரி கண்டென்ட்டும் இருக்கணும், அதுக்கேற்ற நம்ம டைம் கேப் இருக்கணும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்துக்கு எப்படி எடுத்தா இவ்வளோ எப்படி காட்டினா மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நல்லா பார்க்கணும்ல. நெல்சன் ஜெயிலர் எடுத்தால் பிக்கப் ஆச்சு. ஏன்னா இப்போ நெல்சன் 2 ஜெயிலர் 2 வருதுல்ல, அதுவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா டைம் ஜம்ப் ரொம்ப அதிகமாக கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்குது. செகண்ட் ஒன் எப்படி தலைவராக காட்டுவார், ஜெயிலர் ஒன்றில் காட்டின மாதிரியே காட்டினா போச்சிடும், புதுசாக காட்டணும். இப்போ என்ன பண்ணுறானுங்க எல்லாம் ஆடியோ சொல்லி தமிழாங்க வெளியேறி போச்சான்னு தெரியல. இப்போது கமலஹாசன் ரஜினி ஒன்றா சேர்த்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹிட் ஆகும் கேட்டால் அது வந்து நெல்சன் எடுக்கிறது சத்தியமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு இப்போ வர எந்த தமிழ் படமே நம்பிக்கை இல்லை. முக்கியமாக நெல்சன் எடுக்கிறது, சொந்தசி எடுக்கிறது. சொந்தசி ஃபன்னாக எடுப்பார், ஆனால் 1000 கோடி எடுக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்தாலும் யாருக்கும் டைம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி எடுக்கிறதுல முதல் டேரக்டர் தமிழில் லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான். செகண்டு அட்லி. ஆனால் அட்லி இந்திக்கு போயிட்டாரு. இப்போ லல்லோஜுங்க படம் எடுத்துருக்காரு. லோகேஷ் வந்து இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஒரே டேரக்டர் 1000 கோடி இருக்கிறது. அவருக்கு டைம் கொடுத்தா எடுப்பார், ஆனால் நம்மளால டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் டைம் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா சன் பிக்சர்ஸ்க்கு அவசரம் அதிகம். வருஷம் படம் டக்குன்னு கொடுத்தணும். அப்படின்னு கொடுத்தானுங்க. இந்த வேட்டைன் இல்லை, அப்புறம் கூலி, அதுக்கு முன்னாடி வேறு 2-3 படம் வந்துச்சு. எல்லா படத்தையும் டைம் கேப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷம் தான் கேப்பு. ஒரு படத்துக்கு நல்லா ஒரு 1000 கோடி அடிக்கிற படத்துக்கு டைம் ஜம்ப் பண்ணுறது, டைம் கேப் பண்ணுறது ஒரு மினிமம் 3 to 5 years இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 1000 கோடி எடுக்க வேண்டிய பொட்டன்ஷியல் இருக்கோ இல்லையோ டேரக்டர் முதல்ல யோசிப்பான். இல்லைன்னா கங்குவா மாதிரி ஊற்றிக்க வேண்டியதுதான். கங்குவாவுக்கு 3 வருஷம் டைம் கேப் இருந்துச்சு. ஆனால் சிரேட்டா சிவாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது முதல்ல ஒரு பேன் இண்டியா லெவலில் இருக்கிறதுக்கு. ஏன்னா அவர் எடுத்த ப்ரீவியஸ் படம் எல்லாமே இந்த ரீமேக்கு, அப்புறம் சின்ன கடை, நல்லா கடை இருப்பார், ஆனால் எல்லாம் சின்ன படம் தான். எதுவுமே பேன் இண்டியாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஒரு சின்ன பேன் இண்டியா படம் எடுத்துகிட்டு ஒரு 100 கோடி காசு இல்லை, அதை ஒரு 500 கோடி காசு ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துருக்கலாம். எட்டவொன்னே பேன் இண்டியாவில் வாங்கினார். படம் அடி அடிச்சாங்க போட்டு தெரியுங்களா உங்களுக்கு? அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது மூவியை பற்றி ரிவ்யூவோ விமர்சனமாக பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பேச முயற்சி பண்ணுறேன்.